சங்கீதம் 67:2 வாசிக்கும் போது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். முதலாவது, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் அவனுக்கு இறங்க வேண்டும். இரண்டாவது, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமேயானால் தேவனுடைய முகத்தை அவன் மேலே தேவன் பிரகாசிக்க பண்ண வேண்டும். இந்த ரெண்டு காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்திலே இது நடக்குமேயானால் அந்த குடும்பமானது, அந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது, தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்க வேண்டும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எந்த மனுஷனை தாழ்மைப்படுத்தவும் தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. சவுல் ராஜாவாக இருந்தவன் மேட்டுமையினால் விழுந்து போன போது தேவனாகிய கர்த்தர் அவனை தள்ளி தாழ்மையில் இருந்தவன தாவீதின் மேலே தேவன் இறங்கினார். இதனுடைய அர்த்தம், தேவன் அவனை நினைத்தார். அப்ப ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமேயானால் தேவன் ஒரு மனிதனை நினைக்க வேண்டும். தேவன் தாவீதை நினைத்தார். தன் குடும்பத்தினாலே அவன் நினைக்கப்படாதிருந்த போது தேவன் அவன் மேலே நினைவாயிருந்தார். அவன் இருதயத்தை தேவன் பார்க்கிறவராக இருந்தார். ஆகவே தான் தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இரண்டாவது, அவன் தேவனுடைய முகத்தை அவன் மேலே பிரகாசிக்க பண்ணினபடினாலே இரண்டாவது, அவனை ராஜாவாய் தேவன் அபிஷேகித்தார் சாமுவேலை கொண்டு. அவருடைய முகத்தை, அவருடைய வல்லமையை அவன் மேலே தேவன் வைத்தார். ஆகவே தான் கோலியத்தை ஜெயிக்க முடிந்தது. இந்த ரெண்டு காரியம் ஒரு மனிதன் மேல் இருந்தால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது அர்த்தம். ஆகவே நாம் தேவனை பின்பற்றுவோம், தேவனுக்காய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.